இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த க்ரீம் கலரில் இருக்கிறது எல்லாமே சீடு தான். அதில் கொஞ்சம் கொஞ்சம் கீரை இதையும் இருக்குது, பரவாயில்ல, அது இருக்கிறதுல ஒன்றும் இல்லை. இதை அப்படியே வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பொடிசு பொடிசாக இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே கீரை விதை தாங்க. இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா நல்லா காய வச்சுட்டு ஜிப்லா கவரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் இந்த விதையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போலாம் கீரை விதை நான் வெளியில் வாங்குறதே கிடையாது. எப்போவுமே நான் அந்த கீரை விதை வந்து வீட்டிலையே ரெடி பண்ணி எடுத்து வச்சுப்பேன் இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீரை விதை எல்லாமே நான் கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த மீதி இருக்கிற இது எல்லாமே ஒரு பாட்டில் அப்படியே போட்டுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சீடெல்லாம் அதில் இருக்குது, கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எடுக்க முடியல. இதை அப்படியே சும்மா ஒரு பாட்டில் அப்படி போட்டு விட்டிங்கன்னா விதை இருந்துச்சு அப்படின்னா முளைச்சி வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க.